அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு அழகான சனிக்கிழமை. இன்றைய பொழுது எல்லாத்துக்கும் நல்லதொரு பொழுதாக அமைவதற்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இது எல்லாமே ஒரு 10 ரூபா காயின். எல்லாமே 75th இண்டிபெண்டன்ஸ் டே அகம் சீரியல் 2021 நொய்டா மின்ட்டு யூஎன்சி காயின். எல்லாமே 21 நொய்டா மின்ட்டு, 21 நொய்டா மின்ட்டு, 21 நொய்டா மின்ட்டு, 21 நொய்டா மின்ட்டு. அதுக்கடுத்து 22 ஒரு நொய்டா, 22 ஹைதராபாத், 22 நொய்டா, 22 நொய்டா, 22 ஒரு ஹைதராபாத். அதில் ஒரு 5 காயின் வச்சுருக்கேன். ஹைதராபாத் நொய்டா 2 வச்சுருக்கேன். இன்னும் 22 மும்பை உண்டு, கொல்கட்டா உண்டு. அதுக்கடுத்து 2023 ஃபுல்லாக ஹைதராபாத் மின்ட் மட்டும் வச்சுருக்கேன். மின்ட்டுனா ஒரு காயின், எல்லாம் யூஎன்சி காயின். 23 ஹைதராபாத் மின்ட்டு. அதில் 10 காயின் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2024 கொல்கட்டா மின்ட்டு. 2024 கொல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டுமே இருக்காது. எல்லாமே யூஎன்சி காயின் தான். இதில் 10 நாணயம் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த நாணயம் வேணுமோ, எந்த மின்ட்டு வேணுமோ, நீங்கள் அதை மட்டுமே வாங்கிக்கலாம். செட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 2001, 2002, 2003, 2004 இந்த 4 வருஷங்களில் தான் இந்த நாணயம் வெளியிட்டாங்க. 2021 அந்த ஒரே மின்ட்டு தான். மற்ற 2 வருஷத்துலேயும் 22லேயும் 23லேயும் 4 மின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. 24 புக்கு பிரகாரம் ஹைதராபாத் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நான் கொல்கட்டா உங்களுக்கு வச்சுருக்கேன். இதுதான் புஸ்தகம். 2024 காமனில் ஹைதராபாத் ஒரு மின்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் ஹைதராபாத் இன்னும் நம்ம கைக்கு வரல. நம்ம கைக்கு கொல்கட்டா வந்திருக்கு. இன்னும் அந்த புக்கில் அதை அடிக்கலை. அது ஒரு அருமையான நாணயம். இதில் 2021 மட்டும் விலை அதிகம். மற்றது எல்லாமே ஒரே விலை தான். 2022, 23, 24 எல்லாமே எல்லா மின்ட்டுமே ஒரே விலை தான். அதில் எதுவுமே ரேரிட்டி கிடையாது, பார்த்துக்கோங்க. 2021 மட்டும்தான் ரேரிட்டி நொய்டா மின்ட். மற்ற எதுவுமே ராயல்ட்டி கிடையாது, காமன் காயின் தான். அது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு காமனான விலை தான், மிகவும் குறைவான விலை தான். 21 நொய்டா மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகம், அது தவிர்க்க முடியவில்லை. வாங்க, இது ஒரு 20 ரூபா தாள், யூஎன்சி தாள். ஒரு 9 தாள் இருக்குது. இதில் ஒரு தாள் வெறும் 40 ரூபா. 786 எல்லாத்துலேயுமே 786 இருக்கும். கெட்டிலேருந்து அப்படி தான் எடுத்து வச்சுருக்கு. இல்லை இந்த 31 to 40 வேண்டாம்னு சொன்னால் 41 to 50 இருந்தார். 41 to 50 எல்லா கரன்சிலையுமே 786 வரும். 786 பண்டல் இது இந்த இருக்கா. எல்லாத்துலையும் 786 வரும். ஒரு தாள் வெறும் யூஎன்சி தாள் வெறும் 40 ரூபா தான் இது ஒரு தாள். இதில் 9 தாள் இருக்குது, 10 தாள் இல்லை, 9 தாள் இருக்குது. 9 நாங்கள் 36, 360 ரூபா கொடுத்தா இந்த 9 தாளையும் இப்படி உங்களுக்கு யூஎன்சியாகவே அனுப்பிச்சி விட்ருவேன். இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே. அதில் ஒரு தாளை காணும், யார் எடுத்து போனான்னு தெரியல. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.